இன்றைக்கி என்ன துணை எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரும் ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடேசன் ஆளை காணோம். அப்புறம் வந்து வெளியே தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் பாண்டி சொல்கிறான், அவர் பாட்டு போய் வீட்டில் தான் தூங்க போகிறாரு. இங்கே இருக்க சொல்கிறான் அப்படின்னு. இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நிலா வரா. அவன் வந்து வந்தவனையும் அப்புறம் வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேசும்போது இந்த மாதிரி நம்ம அடுத்து வீடு பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கான வேலையை வீடை மீட்கிறதுக்கு வேலையை பார்க்கலாம். இப்போதைக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து இல்லைண்ணே அப்படி போனால் நம்ம அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த வீடு நம்மளை விட்டு போயிடும். அது அந்த வீடு வந்து உங்களுக்கு தானே என்ன ஏதாவது ஆதாரம் இருக்காங்கும்போது சேரன் சொல்கிறான், அது வந்து எங்கள் தாத்தா வந்து சொன்னது தான். ஆனால் வந்து அதுக்கு ஆதாரம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்கிறா, அப்போ வந்து நிலா வந்து அந்த உயிலை பற்றி பேசுகிறா. அப்புறம் உயிலை பற்றி பேசும்போது அது அவர் தான் இருக்குன்றாரு. ஆனால் வந்து அது எங்கே இருக்குன்னு எங்கள் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அதுக்கு வந்து எல்லாத்தையும் அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதில் தான் நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது இந்த மாதிரி சோழன் சொல்கிறான், நம்ம ஒரு பொண்ணை கூட்டு வச்சு உட்காந்துருக்கோன்னே அதுக்கு ஏதாவது பண்ணணும் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறான், சரி எதனாலும் கால் அடிச்சு பேசிக்கலாங்கும்போது வானதி வந்து இருக்க டென்ஷன் பார்த்தான்னு சொல்லிட்டு அவள் வேறு கால் அடிச்சு இந்த மாதிரி பாண்டியன்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து சோழன் கடுப்பாகி உனக்கு வேறு வேலை இல்லையாமா இருக்க நம்ம புரியாமல் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சு விட்றான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து நிலா வந்து நடேசன்ட்ட பேசுகிறான். நடேசன்ட்ட வந்து இந்த மாதிரி அந்த உயிரோட ஆதாரத்துக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த உயில் எங்கே இருக்குன்னு தெரியுமாங்கும்போது நடேசன் எனக்கு தெரியல. அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டா பேசுறாரு. அப்புறம் நிலா திட்டி வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த உயில் எங்கே இருக்குன்னு கண்டு யோசிங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நடேசன் ஆமாம் அதுவும் கரெக்டாக தான் சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி எல்லோரும் ரூமில் இருக்கும்போது நிலா வரா. நிலா வந்து இது பண்ணும்போது வானதியும் வரா. இந்த மாதிரி சர்ப்ரைஸ்னு வர அப்புறம் வந்து நிலா இருக்கிற பார்த்து அமைதியாரா. அப்புறம் வந்து பாண்டி வந்து இருக்கிற இது பத்தாதுன்ட்டு இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் வானதியை சமாதானப்படுத்தலாம். அப்புறம் வந்து நிலா வந்து இந்த மாதிரி நாங்கள் அந்த உயில் தேடுற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நானும் சோழனும் கிளம்புன்னு சொல்லி சோழனும் நிலாவும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு அப்புறமா வரும். அதுலேருந்து நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.